ஹல்லேலூயா. அப்புறம் விஷப்பூச்சி நிறைந்த பத்ம தீவுல தூக்கி போடுறாங்க. அங்க போய் தான் வெளிப்படுத்துற விசேஷம் எழுதுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கே இவ்வளவு போராட்டம்னா நம்மளுக்கு கொஞ்சமாவது வருமா வராதா? நம்ம உடையாதீங்க. கர்த்தர் எல்லாம் மாற்றி ஒரு நேர்த்தியா நடத்தி கொண்டிருக்கிறார், உங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் போடா, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் இயேசு என்னோடு கூட. ஹல்லேலூயா சொல்லுவீங்க, இயேசு என்னோடு. அப்ப பாடுவீங்க. எப்படிங்க இவ்வளவு கஷ்டத்துல பாருங்க, எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு அவ்வளவு பிரச்சனை வந்து கூட ஒரு வார்த்தை சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன். இந்த பூமியின் மேல அவர் நிற்கும் போது, கடைசி நாள் நிற்கும் போது, என் மாம்சம் எல்லாம் உருவழிந்து போனாலும் என் சொந்த கண்ணில் அவர் நான் பார்ப்பேன். அந்த விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை நேர்த்தியா செய்யறார். ஃபர்ஸ்ட் 40 வருஷம் இருந்தார் அவரு அரண்மனையில, ஆர்கிடெக்டர், எல்லாம் படிப்பு ஞானம்.